शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये प्रह्लाद नारद पराशरपुण्डरीक व्यासाम्बरीषशुकशोदकभीष्मदाल्भ्यान्ने रुक्माङ्गरार्जुन वसिष्ठविभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि भूतं सरश्च महराक्षजभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाघान्ने भट्टाङ्गुरुरेण परकाल यतीन्द्रमिश्रान्ने श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. பகவான் அறிந்தவர்கள் பாகவதர்கள் வியாசம் பதிட்ட நிறுத்தாரும் சக்தே பௌத்திரம கல்மிஷம் பராசராத்மஜம் வந்தே சுகராரிந்த போனகம். இதில் 5 பேர் பாகவதர்கள் இருக்கா. வசிஷ்டர் என்னும் பிடிச்சு சுகபிரம்மத்தில் வேதம். எம்பெருமான் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத்த கிளேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. கண்ணபிரான் உடைய பரத்வம் இந்த இன்னை அத்தியாயத்தில் காட்டப் போகிறார். 335 அத்தியாயம் இருக்கு இந்த பாகவதத்துல. அதுல 90 அத்தியாயம் தசமஸ்கந்தம். அது 3 பிரிகிறார். 4, 45 பிரதம கண்டம், 41 திவிதீய கண்டம். 4, 45, 49 பிளஸ் 41, 90. ஸோ இப்படி இப்போ உத்தரார்த்தம் சுருவாரது இன்னைக்கு. அதுக்கோசரம் சொல்ல இதெல்லாம். இதுல என்ன இருக்கு? 3 லீலை அப்படின்றான். ஒரு லீலை கோகுலத்துல, இன்னொரு லீலை மதுரையில இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்புறம் துவாரகையில் லீலை கண்ணபிரானுடைய. ஸோ கண்ணபிரான் யாரு? எம்பெருமான் பெருமாள், கண்ணனும் கருந்தெய்வம். ஸோ அவனை எப்படி பார்க்கிறது அப்படின்னா, கண்டன் கடலனை நன்னும் மனபடியீர் எண்ணும் திருநாமம் தின்னம் நாராயணன். பராத்பர வஸ்துவான நாராயண பெயர் சொல்லுங்கோ, கண்ணன் திருவடியை சேரலாம் அப்படின்றார் ஆழ்வார். வழி காட்டுறது. ஆகினால் இப்போ என்னடா விஷயம் அப்படின்னா, இன்றைய தினம் தசமஸ்கந்தத்து உத்தரார்த்தத்துக்குள்ள முதல் அத்தியாயம் 50வது அத்தியாயம் என்ன சொல்றது அப்படின்னா, பெருமாள் தன்னுடைய பரத்வத்தை காண்பித்து அந்த ஜராசந்தன் என்கிற கம்சனுடைய சம்பந்தி, கம்சனுடைய மாமனார், கம்சனுக்கு மாமனார் ஆனவன், அவனுக்கு 2 பேர் பட்ட மகிஷிகள். அவ பேர் வந்திருந்த இங்கே வருது என்னன்னா பிராப்தி அஸ்தி. இப்ப 2 பேர் பொன்னிஷங்களும் கம்சம் போயிட்டானோ இல்லையோ, நேரம் தோபனாரத்துக்கு போறா. தோப்பனார் யாருன்னா ஜராசந்தன். அங்கு போய் தங்களை இந்த மாதிரி வைதவியம் வந்தது, அந்த எதிர்கொடுத்து கிருஷ்ணன் ராமன் வந்து எங்க தோப்பனாருக்கு கம்ப்ளைண்ட் பண்றான். அவருக்கு மகா கோவம் வந்து, எதுக்குள்ளுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னுட்டு ஒரு 23 லட்சோகிணி சைன்யத்தை கொண்டு வந்து சண்டை பிடிக்கிறான். இப்போ பின்ன எல்லாம் இவர் நிறைய பேர் ராட்சசாலை கொண்டிருக்கார். எல்லாம் சிங்கிள் ஹேண்டட் பண்ணார் பலராமனோட. இப்ப 23,000 பேர் வரணும் அப்படின்னா, அவருக்கு நித்திய விபூதியிலே அப்புறம் தேவர்கள்ட இருக்க முடியானா எல்லா ஹெல்ப்பும் போனோம். அதெல்லாம் வருது, இன்னைக்கு வருது இதுல பார்க்கணும். அத்தனையும் அல்லாத அவளுக்கு தொந்தரையாக இருக்கிறது சமுத்திர மத்தியத்துக்குள்ளே, 2 சமுத்திர மத்தியத்துக்குள்ள ஒரு துவாரகா பட்டணமே நிர்மாணம் பண்றான். அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. துவாரகை கண்ணன் திருட்டு வருது, சமுத்திரம் மொழிகு போறது பார்க்கறாங்க. ஸோ அது கண்ணன் யாரால் நிர்வகிக்கப்பட்டது? தச்சன், தேவத்தச்சன் அவனால் பண்ணப்பட்டு ரொம்ப விலட்சணம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இங்கே. ஸோ ஜராசந்தன் கம்சனுக்கு மாமனார்.
இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்ற அந்த விஷயம் இங்கே. ஸோ அவனோட கண்டுபிடிக்கணும். அதுக்கோசரம் என்ன பண்றார், மாத்தலி தேர் ராமருக்கு அன்புற மாதிரி இவாளுக்கும் தேர் மேலும் வந்து இவளுக்கு பாஞ்சஜன்யம், அப்புறம் சுதர்சனம், அப்புறம் இவருக்கு பலராமனுக்கு தன்னுடைய நேகில் எல்லாம் பரசு எல்லாம் வருது. அதெல்லாம் வச்சுட்டு பெருச யுத்தம் பண்ணி அவளை ஓட்டுற. அவன் மகாபாரதத்துல 18 இந்த மாதிரி பெருசிடும், அந்த மாதிரி 18 வரான். அவருக்கு என்னன்னா ஒரு தடவை வந்தப்போ விட்டு விண்பறான். எதுக்குன்னு அவனுக்கு நிறைய சைன்யம் இருக்குன்னு தெரியும். அதுக்கோஸ்கரம் இப்போ 23 அக்ஷோகிணி சைன்யத்தை பிரத்யுரதரமா எடுத்துட்டு வந்து தான் சோத்து போயிருக்கான். என்ன பெருமாளத்தினால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிந்தது. எம்பெருமானுடைய அவனுடைய லீலையினாலே, மாயையினாலே, சொத்தாலே அதெல்லாம் திரிபடுத்துறாய். ஆரம்பம் என்ன, ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். அஸ்திஹி பிராப்திஷ்ட கம்சஸ்ய மகிஷ்யௌ பரதரிஷபா. கம்சனுக்கு 2 பேர் மகிழ்கள் இருந்தார். ஒருத்தி அஸ்தி, மத்தத்தி பிராப்தி. அப்படின்னு பரதரிஷபனான பரீட்சித்துக்கு சொல்றார். ஒத்தனை வழிஞ்சிருந்து அபிமன்யு பிள்ளை. சரி, மிருத்தே பக்தர் துக்காத்தே ஈயதுஸ்ம பிதர்கிருகான்னு கம்சன் போயிடுறதான். பர்த்தா நேர பிதர்கிரகத்துக்கு வந்தார். இது மகதராஜ்யம். யாருக்கு பிதர்கிரகம்? இவாளது போஜராஜம். இவன் போஜ வம்சத்துக்கு உக்ரசேனம். நீ எருவம்சத்துக்கு நீயே 1000 வந்து கிருஷ்ணன் வேற பிரார்த்தனை பண்ணுவான். அவளுக்கு என்ன சாபம் இருக்கான் எருவம்சத்தாளுக்கு, வேற ராஜா நீ ராஜா ஆகக்கூடாது அப்படின்னு. அதுக்கோஸ்கரம் உக்ரசேனியே எருவம்சத்துக்கும் ராஜாவாய் பண்ணியிருந்தான். பித்திரே மகதராஜாயா ஜராசந்தாய் ருக்கித்தே. மகதராஜாவான தகப்பனுக்கு ஜராசந்தன் என்று துக்கத்தோடு சொல்லுகிறார். வேதையான் சக்கரத்துஹூ எல்லாம் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றார். சர்வம் ஆத்ம வைதவிய காரணம். ஏன் இவாளுக்கு வைதவியம் வந்தது, பிரிவுகளானார்கள் அப்படின்னா ஒன்னா சொல்லிட்டு வர. மல்ல யுத்தம், அந்த குவலையா பீடம் நாசம் பண்ணுறது, அப்புறம் மல்ல யுத்த வீசாரதாய மகான் அவள் எல்லாரும் வென்றிருந்து ஒத்தத்தாள் எல்லாரையும் ஓட்டி இருந்தது. அப்புறம் கம்சனை வென்று அவனை கொண்டது. வேதையான் சக்ருது சர்வம் ஆத்ம வைதவிய காரணம் சரத பிரியமா கன்யா ஷோகாமரிஷயுத்தோன்றுப்பா. இந்த பிரிய வார்த்தத்தை கேட்டு அவருக்கும் நிறைய சோகமாயிடுச்சு. அயாதவீம் மகீங்கத்தும், பூமியில யாருவாழ இருக்கக்கூடாது, சக்கரே பரம உத்தியமம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அதுக்கு உத்தியோகம் பண்ணான். அப்படின்னு என்ன, ஆல் ஐ கில் ஆல் யாதவாஸ் அப்படின்னு பிளான் போட்டான் மகதராஜா. யாரவன், ஜராசந்தன். அக்ஷௌஹிணீபி விம்சத்யா திசிருபிஷ்சாபி சம்பிருத்தக. 20+3 23 அக்ஷௌஹிணி சைன்யத்தை கூட்டினான். எது ராஜதானியும் மதுராம் நிருணத் சர்வதோதிஷம். என்ன பண்ணாருன்னா, எதுக்குடைய ராஜதானியான மதுரையிலே, மதுரையிலிருந்தவன் போஜராஜா உக்ரசேனன், அவனையும் எதுகுலத்துக்கு நீரே ராஜாவாயிரம் சொல்லி பள்ளியினாலே அந்த எதுகுலுக்கு ராஜதானியான மதுரையிலே நிருணத் சர்வதோதிஷம் 4 பக்கமும் சூழ்ந்துட்டான். 23 அக்ஷௌஹிணி சைன்யம் கொண்டு வந்து நிரீட்ச பலம் கிருஷ்ணா உத்வேலமிவ சாகரம். எல்லா பக்கமும் சாகரத்து மாதிரி 23 அப்படின்னா ஒரு பக்கம் 6, ஒரு பக்கம் 5, 18, 5, 23 அக்ஷௌஹிணி சைன்யத்துக்குள்ள. அது இத்தனை பதாத்தி, இத்தனை யானை கணக்கு 1,23,000 வருது. அது இத்தனை பதார்கள், இத்தனை யானைகள், அப்படி அக்ஷௌஹிணி சைன்யத்துக்கு புத்தரும் பார்த்தான். சாகரத்தை மாதிரி இருந்து உத்வேல சாகரம், அந்த பலத்தை
ஸ்வபுரம் தேர் சம்ருத்தம் வதனந்த மயாக்குலம். இவர்களை மதுராபுரியை சுத்தரம் ஆக்கிரமித்தது பார்த்து ஜனங்கள் எல்லாம் பயாக்குலம் பயத்தோடு இருந்தார்கள். சிந்தையாமாச பகவான் ஹரிக்காரணமானுஷேகா. எம்பெருமான் கருணாகரன் இன்னொரு பேர். கருணாகரன் அப்படின்னா காப்பாத்துமவன். அவன் என்ன பண்ணான்? சிந்தையாமாச பகவான் ஹரிஹி. யோசனை பண்ணான். என்ன? தத்தேச காலானுகுணம் ஸ்வ அவதார பிரயோஜனம். அந்த தேசத்துக்கும் காலத்துக்கும் அனுகுணமானா தன்னுடைய அவதார பிரயோஜனத்தை கண்டான். அவதாரம் எம்பரும் அதுக்கு அவதாரம் பண்றான். சம்பவாமி யுகே யுகே கீதையில சொல்றார். அவதார ரகசியம் 4ஆம் அத்தியாயத்துல பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய முக்காரணங்களாலே நான் வந்திருக்கேன். அந்த பூதேவி முதலே வந்து எழுதியிருக்கா. என்ன பூமண்டலத்து மேலே நிறைய பேர் துஷ்கிருத்துகள் ஆயிட்டு இருக்கா, பாப்பிகள் ஆயிட்டு இருக்கா. நீர்தான் இந்த காப்பாத்தனம் என்று சொல்றது. நான் வரேனம்மா, இந்த மாதிரி அவதாரம் எடுக்கிறேன் சொல்லியிருந்தனாலே தத்தேஷ காலானுகுணம் ஸ்வ அவதார பிரயோஜனம். அவதார பிரயோஜனம் ஜாதக்கம்ச பதார்த்தாய பூபார ஹரணாயிட்டான். 2 பிரதானமான காரணம். அத்தை நினைச்சிருந்தான். கனிஷ்யாமி பலம் ஹேறு. பலத்தையே கம்ப்ளீட்டா கொண்டு போட்டுடுவேன். புவி பாரம் சமாகிரம். பூபாரத்தை குறைக்கிறேன். தாண்டவாள் கூர்வாள் வரும் 18 அக்ஷோகிணி, ஒரு 11 ஒரு 7 11 அக்ஷோகிணி சைன்யம் கௌரவ பக்கம். 7 அக்ஷோகிணி சைன்யம். அந்த யுத்தம் ரொம்ப ரொம்ப சிந்துது. 23 அக்ஷோகிணி சைன்யம் 18 தினம். இங்கே இதுலயே வருது 18 தினம் வந்து சண்டை பிடிக்கிறாங்க. ஜலாசந்தன் கம்சனுடைய மாமனார். கனிஷ்யாம வரம் ஹேருது பூபாரம் சமாஹிரம் மாகதேன சமானீதம் வஷ்யானாம் சர்வபூபுஜாம். எல்லா பூமியை ஆக்கிரமிச்சு விடுறேன் வந்திருக்கான் இவன். இவனுக்கு சரியா பண்றேன். அக்ஷோஹிணி சங்கியாத்தம் பட்டாச்சரத குஞ்சரீஹி. ரதம் என்ன, பட்டர்கள் என்ன, ரதம் குழு யானைகள் என்ன, குதிரைகள் என்ன, ஒரு அக்ஷோஹிணிக்கு இத்தனை ஆளுகள் அப்படின்ட்டு எல்லாம் சேர 1,23,000 இன்னும் பிறந்தது. மாகதஸ்தன ஹந்தவியோ. அவனை மாத்திரம் கொல்ல மாட்டேன். யாரு? ஜராசந்தனே அவனே மாகதன். அவனை கொல்ல. ஏன் அவன் நிறைய நிறையாதரம் வரான்ட்டு அவருக்கு தெரியும். எல்லாம் சம்பூர்ணம் எல்லாரையும் கொள்ளணுமே இல்லையா? அவனை கொண்டுட்டா அப்புறம் அவங்க எல்லாம் எடுத்துக்கொண்டு வரதே இல்லை. பூபாரஹரணம் ஆகணுமே இல்லையா? மாகத ஹந்தவியோ பூய கர்த்தா பலோத்தியமம். மறுபடியும் பலத்தை ஜோடி சென்று வரட்டும். எல்லாரையும் வட்டுக்கு வரே தினம் வழி செல்வன் விடலான்னு. ஏன் ரத்தோ அவதாரோயம். அதுக்காக பண்ணியிருக்கிறது இந்த அவதாரம். கிருஷ்ணனுடைய அவதாரம் பூபாரஹரணாயிச்சான்னு சொல்லி இருக்கிறதுனாலே எல்லா ராட்சசக்களையும் துஷ்கிருத்துக்களையும் வினாஷ் பண்றதுக்காக கிருஷ்ணாவதாரம். அதுக்கு அவதார ரகசியத்துக்குள்ளே முதலுக்குச்சு பூபார ஹரணாயச்சா அப்படின்றார். 3 அவதார ரகசியம் என்பது துஷ்ட சிக்ஷணம், சிஷ்ட ரட்சணம், தர்ம பரிபாலனம். சரி. சம்ரக்ஷணாய சாதுனாம் அவரே சொல்றார். சாது சம்ரக்ஷணம் கிருத்தோ அந்நேஷாம் வதாயச்சா. அசாதுக்களை கொல்றதுக்கும் சாருக்களை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த அவதாரம். அந்யோபி தர்மரக்ஷாயை. 3வது தர்மரக்ஷணம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கலோ கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். பேர் விட்டவர்கள் கோவிந்த கீர்த்தனம் வந்துதான் மிச்சம் கலியுகத்திலேன்னு சொல்றார். ஏன்னா எம்பெருமான் அந்த மாதிரி ஆணைத்தொழில்கள் செய்தான். விராமாய் ஆப்பிய அதர்மஸ்ய காலே பிரபவத்தை குவச்சித்து. அதர்மம் போர்த்துக்காகவும் ஏவன் தியாயிர கோவிந்தா ஆகாஷாத் சூரிய வர்ச்சசௌ. நினைச்சான் சூரிய தேஜஸ் இருக்கும்படியானா ரதா உபஸ்திதோ. சத்யா 2 ரத்தம் வந்தது. கோல்டன் சேரியட். சசூதௌ சபரிச்சதௌ. அதை இருந்தவன் ஒரு தேரோட்டி. அவன் பேரு இங்க வருது பாகுக்கன் காண்டம்.
அந்த எல்லாருக்கும் தேரோட்டி சபரிச்சரவு எல்லாம் அவங்க அத்தனை பேரலை மாத்தலி தாமருக்கு வந்து உதவினா போல 2 தேர்கள் வந்து அதில் எல்லா சலகரணையும் வந்துடும். சபரிச்சரவு பறிச்சு அந்த துணையில யுத்தம் பண்ற ஜனங்களோடு வந்தாலும் ஆயுதானி திவ்யானி அநேகமான ஆயுதங்கள் புராணானி எதிர்ச்சா எல்லா ஆயுதம் வந்துகளும் வந்துடுது. என்ன அத்தனை பேர் பார்க்கணுமே இல்லையா? பதியுருப்பு ரக்ஷோகிணி சைன்யம் திருஷ்டுவா தானி ரிஷிகேஷகா சங்கர்ஷனமதா பிரவீத்து. அண்ணனுக்கு சொல்றான் பலராமனுக்கு, பாருப்பா 2 தேர் வந்திருக்கு, எல்லா மெட்டீரியல்ஸும் வந்திருக்கு சண்டை படிக்கிறதுக்கு. சங்கர்ஷனமதா பிரவி, அவர் பேர் சங்கர்ஷன், பலராமன் பேர். பஷ்யார்ய வியசனம் பிராப்தம், பார்ப்பா ஆர்யா நமக்கு வியசன் துக்கம் வந்திருக்கு. எருவுனான் தாவதாம் பிரபோ, என்கிட்ட எருகுலத்துக்கே இந்த இது வந்துட்டு பிரபோ நீனே காப்பாற்றுவன். ஏஷத்தே ரத ஆயாத்தோ தைத்தான் ஆயுதானிச்சா. ஆயுதம், தேரோட்டி, சலகரணைகள், அப்புறம் தைத்தாள் எல்லாம் நிறைய சண்டை பிடிக்கும் ஜனங்களும் வந்திருக்கா. யானமாஸ்தாய செய்யறது ரசனாத் சுவான் சமுத்தரா. இங்கன்னும் போய் சண்டை பிடிச்சு ரசனாத் ஸ்வான் சுபத்ரா இந்த யாதவாளுக்கு வந்திருக்கிற துக்கத்தை போஜராஜனுடைய ஆஸ்தானம் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் ஒரு 7-8 குழுமரைக்கெல்லாம் சேர்த்திருந்தானே, எல்லாருக்கும் நல்லது பண்ற மாதிரி உத்தாரம் பண்ணு அப்படி அவனுக்கு சொல்றான். யாருக்கு? அண்ணனுக்கு, பதராமனுக்கு. ஈரதத்தம்மின உஜன்மா சாதுனாம் ஈச சர்ம கிருத்து. நாங்கள் அவதாரம் எடுத்துக்கிறது இதுக்கோஸ்கம் நௌ. இப்போ நம்முடைய ஜென்மமானது ஈரதத் தம்பி இவளை காப்பாற்றத்துக்காகவே. சாதுனாம் ஈச சர்ம கிருத்து, நாங்கள் பாலனம் பண்றவா. ஈசனை சீலகா ஈஷா திரையோவிம்சத்யனீகாட்சியம் 23 கணக்கான பூபே பூமேர் பாரமபாக்குரு 23 அக்ஷோகிணி சைன்யத்தையும் கைதல் பண்ணுவார். ஏவம் சம்பந்தரே தாஷார்கௌ கோகுலத்தை இருந்து எடையாள். அந்த தாஷார்கௌ தம்சிதௌ ரத்தினௌ புராத்து. இப்படித்தன்னா அவ சண்டை பிடிக்கிறதுக்கு வந்தா. நிஜக் மது சாயுதாட்யவ், ஆயுதத்தோடு பிடிச்சு கிளம்பினார். யாரு? பலே நான் அல்பிய சாவிருத்தவ், கொஞ்சமா சிறது பேரை மாத்திரம் கூட்டிட்டு போனான், ஆயுதம் எல்லாம் இருந்துரு. சங்கம் தத்னோ வினிர்கத்தியா போனான், சங்கூதினான். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதாயுத்சவ அங்கம் சங்கூதினான். ஹிருதயானி விதாரிகத்துகின்ற சங்கூதன். அதே மாதிரி இங்கே தத்தோ பூத் பரசைன்யானாம் ஹிருதி வித்ராச வேபத்து. அந்த சைன்யத்துக்கு சங்கூதரவென்று ஹிருதயத்துக்குள்ளே வேபத்து, கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருது. தாவாக மாகதோ வீக்ஷியா, ஹே கிருஷ்ணா புருஷாதமா. இந்த மகதராஜா இருக்கானே, நேர வந்து கிருஷ்ணன் சொல்றான், ஹே புருஷாதமா. பெருமாள் புருஷோத்தமன் இருந்தாங்க. புருஷோத்தம யோகம் அப்படின்னு 15ஆம் அத்தியாயத்துக்கு பேர். இவன் புருஷாதமா அப்படின்றான். ஏன்னா ராட்சசன். நத்வயா யோத்தம் இச்சாமி பாலே நெய்கேன லட்சையா. அப்பா நீ சின்ன பையன், 11 வருஷம், அதான் 12 வருஷம் மேக்சிமம். நீ பாலன், உன்னோட நான் யுத்தம் பண்றதுக்கு ஆதிசை ரொம்ப வெக்கமானது. சின்பிஷனோட சண்டை பிடிக்கிறது. குப்தே நிகித்தயாமந்தா நயோத்சியே யாஹி பந்துகன். இது வந்து நயோத்சே யாக பந்துகன், நன் பந்துகள் எல்லாம் கொண்டிருக்காய் நீ குப்தமாக. ஆனால் ஆனா தவறாம எதி ஸ்ரத்தா யுத்தசு தைரியபத்ரகா. பலராமன் கொஞ்சம் ஜோரா இருக்கான், அவன் தோடு யுத்தம் பண்றேன், நீ அது சின்ன பையன் அப்படின்னு மிரட்டுறான். ஸ்ரீ பகவானுவாச்சா, பெருமாள் சொல்றார், நவை சூரா விக்கத்தந்தே. சூராளிகள் இந்த மாதிரி ஜல்பம் பண்றது இல்லை, படப்பட்டான்னு.
தரிசையன் தேவ பௌருஷம், கொண்டு பௌருஷத்தை காட்டுப்பா. நக்ரிஹி மோ வச்சோராஜன்னு ஆதுரஸ்ய முமூருஷத்தை, ஆதுரத்தில் என்னமோ சொல்லிவிட்டு போறே நீ, அதெல்லாம் நாம் கேட்க மாட்டோம். ஸ்ரீ சுகம்வாச்சா, சுகபிரம்மம் சொல்லுகிறார், ஜராசுதஸ்தாவவிசுத்திய மாதவௌ மகாபலோகேன வலீய சாவருணோத் சசைன்யஜானத்வஜமாதி சாரதி சூர்யானலௌ வாயு இவாப்ரரேணுபிஹி. அந்த ஜராசன் என்ன பண்ணான்னா, அவர் ரெண்டு பேரையும் மாதவௌ, பலராமர் ரெண்டு பேரையும் சுத்தின்றோ மகாபலோகேன பலீயசா ஆவரணோத், ஜோர வந்து சுத்தின்றான். சசைன்யஞான தஜவாதி சாரதி சூர்யானலௌ வாயுரிவாப்ரரேணுபிஹி. சூரியன் வாயு எல்லாம் வந்து முத்திர மாதிரி சைன்யத்தோடு வந்து பலராமனும் மேல விழுந்தான். சுபர்ணதாலத்வஜசின்ஹிதௌ ரதௌ, கருடத்வஜன் கண்டுகிறான், தாளத்வஜன் அண்ணா சங்கர்ஷன், இவா பண்ணிருந்தல வேற என்ன வந்திருக்கு. சின்ஹிதௌ ரதாவலக்ஷயந்தோ ஹரிராமயோர் மிருத்தி, அந்த தங்கத்து தேரல் உட்காண்டு போயின்னு இருக்காவா. ஸ்திரிய புராட்டாலக ஹர்மிய கோபுரம் சமாஷ்டிதா சம்மு சுஷார்த்திதாக, துவாரகையிலே மகடி மேல உட்காண்டு நடக்கிற விதத்தை பார்த்துட்டு இருக்கானாம் ஸ்திரீகள் எல்லாம். பட்டணத்திலே இவா யுத்த மைதானத்துக்கு வந்திருக்கா. ஹரிப்பராணீகபயோ முச்சாம் முஹு ஷிலீமுகால் புல்வனவர்ஷ பீடித்தம். இவ சின்னவசங்கள், இவ என்ன பண்ண போறா அப்படின்னு அவனுக்கு பயம். ஷிலீமுகாத் உல்பனவர்ஷ பீடித்தம், கல்லு மாதிரி உட்காண்டு இருந்தாலும். சசைன்யமாலோக்கிய சுராசுரார்ச்சிதம் யஸ்பூர்ஜய ஷார்ங்கஷராசனோத்தமம். தனது சைன்யத்தை பார்த்து சுரார்களும் அசுரர்களும் அர்ச்சிக்கப்பட்ட ஷாரங்க ஷராசனத்தை எடுத்தார். வில்லு வந்திருந்து ராமருக்கு இந்த மாதிரி கோதண்டம் வந்திருந்ததோ அந்த மாதிரி இவர் அந்த வில்லாசனத்தை எடுத்தார் கையில. கிண்ணன் நிபங்காத சந்தச்சரன்னு விகிஷ்ய முஞ்சித பாணபூரான்னு, விட்டான் பானத்தை. ஊரும் எல்லா பக்கமும் பானம். விகிருஷ்ய முஞ்சத் சிதபான பூரான்னு, நாலு பக்கத்தும் விட்டான் பானத்தை. நிக்னன் ரத்தான்னு, ரதங்கள் எல்லாம் உடைஞ்சது. குஞ்சர வாஜி பத்தின்னு, குஞ்சரம் யானை, வாஜி குதிரை, பத்தின்னு அந்த பேரைகள் போட்டின்ற பிரமா. நிரந்தரம் எத்வதாலாத சக்கரம், பிரம்மமேர் பானம் விழுந்துட்டே இருக்கு. பத்தாலும் தப்ப தப்ப தப்பான்னு விழுந்துட்டு இருக்கான். நிர்பின்ன கும்பாக கிரணோ நிபேது அநேக சோஷ்பாக சரவரக்ன கந்தராக. யானைகளுக்கு கும்பம் போயிடுது. அடுத்து போட்டான் ரடி போட்டா கும்பம் விழுதுல கீழ் விழுந்துருது. அநேக சோஷ்வாகா சரவருக்ன கந்தராக, எல்லா அஸ்வங்களும் கீழ் விழுந்துடு. கந்தரங்கள் ஒருத்தனுக்கு இடுப்பு, தோளு, கந்தரம் எல்லாம் விழுந்துடு. ததா ஹதாஸ்வத்கஜசூதநாயகாக, ஹதாஸ்வகா குதிரை மேலிருந்து, கஜசூதநாயகாக அந்த சூதர்கள் நாயகர்கள், பதாதய சின்ன புஜகந்தராக, சின்ன புஜாகா தோள்கள் எல்லாம் வீழ்த்தப்பட்டு பதார்த்திகள் நபாரண்டு விழுந்தார்கள். சஞ்சித்தியமான திபதேப வாஜினா அங்கப்பிரசூதாக சரசோஸ்ருகாபகாக. ஒரு யானை வந்து மேல் விழுந்து கொல்லர் மாதிரி. சஞ்சித்தியமான திபதே பவாஜினா, யானைகள்
அஜி வாஜி குதிரைகள் எல்லாம் ஒன்று நாசம் பண்ண சஞ்சித்யான். அங்க பிரசூத்தாக சரசோ சிறுகாபகா. ஒன்று ரெண்டு இல்லை, எல்லாம் 10,000 15,000 வரைக்கும் இருக்கிறது. ஒன்னு போட்ட भुजाह्वयः पूरुषशीर्षकच्छपा हतद्विपद्वीपहयग्रहाकुलाः. शीर्षकच्छपाः, அந்த கச்சப்பல் போல் இருந்தது. ஹதத்விபத்வீபஹயக்ரஹ குலாகா. திபத்வீபம் யானையுடைய தீபமே போர் மாதிரி, கிரகத்தால் சுத்தந்த மாதிரி. தனுஸ்தரங்காயுத குல்மசங்குலாகா, அந்த தனுஷுடைய தரங்கமானது மேலுமே வந்து ஒத்தார் உனக்கு தெரியவே இல்லை. அத ஆப்போசிட் பார்ட்டிக்கு, யாரு மகதராஜனுடைய சைன்யக்காரர்களுக்கு ஒரு வில்லு விழுந்து வில்லு பான விழுந்திருந்தே தவிர அவ என்ன பண்ணிட்டு அவளுக்கு தெரியவில்லை. தனுஸ்தரங்கா இரு குல்மசங்குலாகா அச்சூரிகா வர்த்த பயானகா மகா மணிப்பிரவேகாபரணாஷ்ம சர்க்கராகா. ஆபரணங்கள் எல்லாம் ஷாஜகாந்தன் எல்லாம் தவறவான்ட்டு விழுந்தது. பிரவர்த்திதா பீருபயாவகாமிருதே எல்லாம் ஓடி போச்சு. பண்ண மனஸ்வினாம் ஹரிசகரி பரஸ்பரம். அங்க இருக்கிறவாளுக்கு என்ன, அந்த பார்த்துட்டு இருந்தால ஸ்திரீகள் ஹஸ்தினாபுரம் இல்லாத மதுராபுரி, அந்த மதுராபுரிக்காக சந்தோஷப்படுறதுக்காகவும் வினிக்னதாரின் முசலேன துர்மதான்னு முசலம் எடுத்திருந்தான் போட்டான். சங்கர்ஷனேனா அபரிமிய தேஜசா. சங்கர்ஷன் முசலத்தால் பண்ணா, இவன் பானத்தால் நடிச்சான். அபரிமான தேஜஸ். பேரே பதராமன், பரராமன் இல்லை. பலம் தரங்கார்ணவ துர்க பைரவம் துரந்தபாரம் மகதேந்திரபாலிதம் ஹயம் பிரணீதம் வசுதேவ புத்திரையோः விக்ரீடித்தம் தத் ஜெகதீஷயோः பரம். அவளுக்கு ஒரு விளையாட்டு, இன்பரும் விளையாட்டுடையானை பெத்தேரும் அல்லன என்ற மாதிரி விளையாட்டு மாதிரி அவ விக்ரீடித்தம் தத் ஜெகதீஷயோः பரம். ஜெகதீஸ்வரனுக்கு இதர் விளையாட்டு மாதிரி இருந்தான். பலம் தரங்கார்ணவ துர்க பைரவம், உள்ளே போக முடியாதப்பத்தால் சைன்யத்துக்குள்ளே பலமெல்லாம் போகும்படி துரந்த பாரம், அது எல்லையே இல்லை, என்றதுக்க முடியாது. மகதேந்திர பாலிதம், மகதனால் பாலிக்கப்பட்ட அந்த சைன்யத்தை க்ஷயம் பிரலீதம். தெரியவே இல்லை, புகை மாதிரி சுற்றி பானங்கள் எல்லாம் முசலம் பானம். க்ஷயம் பிரணீதம் வசுதேவ புத்திரையோ. பலராமன் 2 பேரும் தான், பலராம கிருஷ்ணரால் 2 பேராலையும் விக்ரீடித்தும் ஜெகதீஷயோ பரம், விளையாட்டாலே எல்லாம் திருவண்ண. சித்யுத்பவாந்தம் புவனத்ரயஸ்ய சமீஹதே நந்த குணாஸ்வலீலையா. எம்பெருமான் ஸ்திதி பிரவிற்த்தி அப்புறம் லயம், சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு உண்டானவன். புவனத்திரயஸ்யா, அப்பேர் பெற்றவன். என்ன பண்ணான்? சமீஹதே அனந்த குணாஸ்வலீலையா, அவருடைய குணங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு அவளை கிட்டாத மாதிரி பண்ணி வைத்தான். யாருக்கு? அந்த மகர சைன்யத்தாருக்கு. ததஸ்ய சித்திரம் பரபக்ஷ நிகிரஹ ததா விமத்யானுவிதஸ்ய வர்ணியதே. பரபட்சத்தை நிகிரகம் பண்றதுக்குள்ளே அவர் எடுத்த கையாயிருந்து ததா விமத்யானுவிதஸ்ய வர்ணியதே, அவ எந்த மாதிரி கஷ்டப்பட்டான்றதான் சொல்லியிருக்க. ஜக்ராஹ விரதம் ராமோ ஜராசந்தம் மகாபலம். ரதத்தன்னம் கீழே இறங்கி, என்ன அர்த்தம் போயிடுது ஜராசந்தனுக்கு. ராமோ ஜராசந்தம் மகாபலம் பிடிச்சிட்டு வந்தான். அதா நீகாவசிஷ்டாசம் சிம்ம சிம்ம எல்லாம் ஓடி போயிட்டான்.
மிச்சம் பேர் சிம்மசிம்மவுக்கு சாப்பிடுன்னு அவசிஷ்டம் எல்லாம் ஓடி போனதை பார்த்து வத்தியமானம் ஹதாராத்தின் பாசைது வாரணமானுஷீஹி. வாரணாஸ்திரத்தாலே கண்ணபிரானும் மானுஷாஸ்திரத்தாலே அவர் பேர் என்ன பலராமனும் ரெண்டு பேரும் வாரயாமாச கோவிந்தா தேன காரிய சிகீர்ஷயா கட்டிண்டு வந்தான். தாள் இவளை கொல்லாதே, யாரே ஜராசந்தனை கொல்லாதே, இன்னும் நிறைய சண்டை பிடிக்கணும் அவனோட. 18 தானே சண்டை என்பது அவனுக்கு தெரியும். ஸோ வாரயாமாச கோவிந்தா தேன காரிய சிகீர்ஷயா, அவனால் நிறைய காரியம் நடக்கிறது இருப்பா, அவன் ஒருத்தனை விட்டுடு மறுபடியும் வரான். அவனுக்கு இன்னும் யுத்த கண்டூத்தி கொரிஞ்சில்லை. சமுக்தோ லோகநாத்தாபியாம் விரீடித்தோ வீரசன்மதகா, அவர் லோகநாத்தால் 2 பேரும் கைவிடப்பட்டு ரொம்ப விரீடிதா வெட்கப்பட்டு போனானாம். தபசே கருது சங்கல்போ வாரித்தப்பதி ராஜபிஹி. சரி தபஸ் பண்றது போயிடுறேன் நானு, வரம் கேட்கலாம் ஹிரண்யகசிபு மாதிரி. அப்படி யோஜனை பண்ணான். வாரி தப்பது ராஜு, அங்கிருந்து ராஜாக்கள் எல்லாம் அவனை வேண்டாம் தடுத்தான். யாரமா செய்தி ராஜா. வாக்கியை பவித்ரார்த்தபதைர்வி நைனை பிராகிருத்தைரவி சகர்மபந்த பிராப்தோஜம் எரிவிஸ்தேபராபவகா. வாக்கியைஹி பவித்ரார்த்தபதைஹி, அவனுக்கு தூண்டுறதுக்காக நல்ல பேச்சை சொல்லி நயனை பிராகிருத்தைரவி சகர்மபந்த பிராப்தோஜம் எரிவிஸ்தேபராபவகா. என்னோட ஒரு கர்மத்தால் இந்த மாதிரி உனக்கு இந்த அவஸ்தை வந்திருக்குப்பா. இருக்குள் அப்பேற்பட்டவனும் பலசாலிகள் இல்லை, அவளை நீ இன்னொரு தர்மம் கொல்லலாம். அவன் இன்னத்தின் ஆப்போசிட்ட திங்க் சொல்லி அட்வைஸ் பண்றான். அதேஷு சர்வானீகேஷு நிருபோ பார்ஹத்ரதஸ்ததா உபேட்சிதோ பகவதா மகதான் துர்மனாயையௌ. அப்படி மகதனுக்கு துரோபதேசம் பண்ணி நீ இப்ப தபசு போவான்டான் இழுத்துட்டு போயிட்டான். முகுந்தோ அப்படி அக்ஷரபலோ விஸ்தீர்ண அரி வேதார்ணவகா. எம்பெருமானுக்கு தடுக்க முடியாத பலம். எம்பெருமான் பலம் கேட்கணுமா? விஸ்தீர்ண அரிபலார்ணவகா, அந்த சத்துருடைய பலத்தெல்லாம் சம்பூர்ணமாக புறக்கணித்து விகீரியமான குசுமை செய்தனுமோதித்தகா. சரி, பேரன்னும் தேவரந்தி வந்தது, புஷ்ப வருஷம் வந்தது. குசுமைஹி திரிஷைஹி அனுமோதித்தகா. என்ன பண்ணாளா? மாதுரை ரூபசங்கம்யா, மதுராயில் இருந்தவாளெல்லாம் சேர்ந்து விஜ்வரைஹி முரிதாத்மபிஹி, அவளுக்கு பயம் போயிடுத்து, ஜரம் போயிடுத்து, சந்தோஷப்பட்டு இருந்தார். யார் மதுரையில் இருந்தவாளெல்லாம் பயந்து இருந்தா. இத்தனை அக்ஷணி சைஞ்சு வந்திருக்கேன், இவன் எப்படி இது பண்றான்னா, கோல்டன் சேரியட் மேலென்னும் வந்தது. மேலென்னும் என்றால் என்ன? கண்ணுடைய சங்கல்பத்தாலே வந்தது. உபகீயமான விஜயகா, விஜயத்தை பதாக்காயில் சொல்லுன்றிருக்கா. சூத்த மாகர வந்திவிகி, சூத்தாள் மாகரால் வந்தனை வந்திவிகி, வந்திமாகதர் என்றான். அவள் எல்லாரும் வந்து சங்க துந்துவையோ நீருகு, சங்கத்தாலும் துந்துவையாலும் பேரி தூரியான் நினைகா, பேரியாலும் தூர்ணாதாரத்தாலும் எல்லா விதமான கொண்டாட்டம். எதற்கு? அந்த ஜராசந்தன் ஓடிச்சிருந்ததுக்கு. வீணா வேணும் மிருதங்கானி, வீணை வாசிக்கிறதுன்னா மிருதங்க வாசிக்கிறதுன்னா புறம் பிரவிசதி பிரபோ. மதுராவரிகம் காலை வச்சதுன்னா எல்லாரும் இந்த மாதிரி மங்களவாத்தியத்துடன் அவனை வரவேற்பு பண்ணி சிக்த மார்க்கா விட்டஜனாம் மார்க்கம் பச்சை தோரணங்கள் என்ன, மான் தோரணங்கள் என்ன, ஹர்ஜிதனாம் பதாகாவ அலங்கிருத்தாம், தோரணங்களால் அலங்கிருத்தப்பட்டிருந்தது. நிர்குஷ்டாம் பிரம்ம கோஷேன கௌதுகா பத்த தோரணாம், கௌதுகத்தாலே பிரம்ம கோஷத்தாலே பிராமணர்களெல்லாம் வரவேற்புக்கு சொல்ற மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். வேத கோஷம் பண்ணி இவாளை பெரியவாளை அழிக்கிறது பദ്ധதி அந்த மாதிரி அழிச்சார்.
निर्गुष्टां ब्रह्मघोषेण कौतुका बद्धतोरणां நிச்சயமானோ நாரீபிஹி மால்யதக்ஷதாங்குரைஹி. ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, மால்யை ததி அக்ஷராசுரைஹி, மாலைகள் என்ன, தயிர் என்ன, அவளுக்கு தயிர் ஆஸ்தி, அக்ஷதை என்ன, அங்குரைஹி மொட்டு ஒக்கு, நிரீட்சமான சஸ்நேகம், ரொம்ப ஸ்நேகத்தோட பார்த்துட்டு இருந்தா, பிரீத்தி உத்கலித ரோச்சனை, பிரீத்தி பரம்பி கண்ணால எம்பெருமான ஜெயிச்சுருந்தா, ஆயோதனகதம் வித்தம் அனந்தம் வீரபூஷணம், யுத்தத்துக்கு போன அனந்தனையும் வீரபூஷனுக்கு கண்ணனையும் எதுரா ஜாயதத் சர்வம் ஆகிருதம் தாதிஷத் பிரபு, அவளுக்கெல்லாம் நல்ல உபாயனத்தை கொண்டு கொடுத்தார்கள். உபாயனம் பிரைஸ். அந்த யுத்தத்துல எது வந்திருந்ததுனாலே ராதிஷத் பிரபு தேடி தேடி குழந்தை நல்பதார்த்தம் எல்லாம் கொண்டு கொடுத்து இருக்கா. ஏவம் சப்தரசகிருத்வா, இப்படி 17 தரம் வந்து யுத்தத்துக்கு வந்தானோ போருமா, இல்ல முடிச்சுடாரு இங்க ஒரே யுத்தத்துல. சப்தரசகிருத்வா தாவத் அக்ஷோகிணி பலஹா, அத்தனை அக்ஷோகிணி, ஒரு தர்மம் 23 அக்ஷோகிணி பலத்தை எடுத்துட்டு வந்து யுதே மாகதோ ராஜா எதுபி கிருஷ்ணபாலித்தை, எதுக்களோட சென்றபடி சென்றான். எனக்கு ஒத்தால் இருக்கக்கூடாதுன்னுச்சோ அவனுடைய சங்கல்பம், மாகதங்கள் ஒத்தால் இருக்கக்கூடாது எந்தொருமான சங்கல்பம், என்ன அவளு துஷ்டா ராட்சசா. சரி, அவன் பலிச்சது, இவன் சங்கல்பம் பலிக்கல, மகனுடைய சங்கல்பம் பலிக்கல, எம்பெருமான் சங்கல்பம் பலிச்சது. இது இத்தனையும் 18 ஸ்லோகத்தில் முடிச்சார். யுதே மாகதோ ராஜா எதுவே கிருஷ்ணகால்கை சப்ததச கிருத்வா தாவன் அக்ஷௌஹிணி பலகா, 18 தரம் வந்து யுத்தே பண்றான், 18ஆம் தரம் தோற்கிறான், 17 தரம் வந்திருந்தெல்லாம் ஒரே தரம் முடிச்சுட்டார். அக்ஷிண்யஸ்தத் பலம் சர்வம், அக்ஷிண்யம் ஸ்தத்பலம் சர்வம், அதே 23 அக்ஷௌஹிணி சைன்யம் கிருஷ்ணாய விஷ்ணயா கிருஷ்ணதேஜசாக கிருஷ்ணதேஜசா அத்தேஷு ஸ்வேஷ்வனிகேஷு त्यक्तो यादरिभिर्नृपः, त्यक्तो அயாதரிபிர்நிருபः, அத்தனை அவளுக்கு பின்னுக்கு அனுபவிச்சு எல்லாரையும் கொன்று அஷ்டார்கம சங்கிராமி 18ஆவது யுத்தத்துக்குள்ளே ஆகாமினி தரந்தரா நாரத பிரேஷிதோ வீரோ இவனை பத்தரிஷதா, ஒரு யவனாஸ்வன் அப்படின்னு ஒருத்தர் கூட்டிட்டு வந்தார். நான் அவருக்கும் போகணும்னு ஆசை. நாரதர் வேண்ட குழந்தை எம்பரும் எல்லாம் தம்சம் சொல்றானே இல்லையா. சரி, நாரதர் ஒரு யவனாஸ்வரை கூட்டிட்டு வந்தார் அவன் போறதுக்காக. ருரோத மதுராமேத்யா திசிர்வில்லேட்சகோட்டிபிஹி, 3 கோட்டி மிளேச்சால அழிச்சுட்டு வந்தான் சண்டை படிக்கிறதுக்கு. யாரு? யவன். நாரதர் கூட்டின்னு வந்தார். நாரதர் பண்றக்காரு இதே தானே. ஆனா அவன் நல்லதுக்காக பண்ண துட்ட தமனமாகணும் அப்படின்னு. நிர்லோகே சாப்பிரதித்வந்தோ விஷ்ணின் சுருத்வா ஆத்ம சம்மிதான், பூலோகத்துக்குள்ளே கண்ணவனோட சண்டை பிடிச்சா இவளெல்லாம் போயிடுவா. விஷ்ணு வம்சத்துக்கு நாதனானவன் இவாளை மேல அனுப்புறான், ஆத்ம சம்மிதான்னு வழிகாட்டுறான் அப்படின்னு. தம் திருஷ்டுவா அச்சிந்தயத் கிருஷ்ணா சங்கர்ஷண சகாயவான். இதனடா இது புதுசா இன்னொரு 3 கோடி பேர் வந்தாலே, இவனு காளிவனை கொண்டு வந்திருக்கார் நாரத மகரிஷி. சங்கர்ஷண ஒரு மீட்டிங் பண்றோம் அண்ணாவோட. யாரு? ராமகிருஷ்ணனோட பலராமனோட கிருஷ்ண பரமாத்மா ஒரு மீட்டிங் பண்ணி, அஹோ யதூனாம் விரஜினம் பிராப்தம் சுபவதே மகத், பிராப்தம் ஹி பயத்தோ மகத். எருக்களுக்கு 2 பக்கத்தன்னம் பயம் வந்ததே. ஒரு பக்கம் காளைவன், இந்த பக்கம் மாகதன். யாரவன்? மகதராஜா. யவனோயம் நிரந்தோஸ்மியான் அத்தியதாவன் மகாபல. இன்னி எவனை நீ பார்த்துக்கோ, ஜராசந்தன் நான் பார்த்துக்கிறேன்.
மாகதோ அப்பியதாவாஸ்வோ வா பரஸ்வோ வா ஆகமிஷ்யதி. இன்னைக்கோ நாளைக்கா மாகதன் வரான், நீ இவன் யவனாஸ்வரை பார்த்துக்கோ, நான் இந்த மகதராஜாவை பார்த்துக்கிறேன். ஆவையோர் யுத்ததோரஸ்யா யத்யாகந்தா ஜராசுதகா. இவா சண்டை பிடிச்சுட்டு வந்தான் ஜராசந்தன். என்ன பண்ணான்? பந்தூன் வதிஷ்யத்யதவா நேஷ்யதே சுகரம்பலி. பந்துக்களே, நம்ம பந்துக்களை எல்லாம் கொன்னுடுறான், இல்லே சோபரத்துக்கு போறான். தஸ்மாதத்ய விதாஸ்யாமோ துர்கன் திவரதுர்கதமன். அதுக்கோசரம் ஒரு துர்கத்தை பண்ணிட்டு இங்க இருக்கிறவாளெல்லாம் துர்கத்துல வச்சு விடலாம். தத்திர ஜாத்தீன் சமாதாயா எவனன் காத்தயாமகே. இங்கு மதுரை இருக்கிறவாளெல்லாம் முதல்ல வழிக்கணும், அவளுக்கு ஒன்றும் தொந்தரவாக கூடாது. அதுக்கோசரம் ஒரு இடம் கட்டலாம், கட்டிட்டு அப்புறம் நாங்கள் இங்க சண்டை பிடிக்கலாம்னு சொல்றான். இது சம்பந்திர பகவான் துர்கன் துவாதச யோஜனம், 12 யோஜனம் இருக்கபடியான ஒரு துர்கத்தை கட்டி, அந்த சமுத்திரே நகரம், சமுத்திரத்துக்குள்ள ஒரு நகரத்தை பண்ணி, கிருஷ்ணாத்புதமச்சீகரத்து, எல்லாம் அற்புதமாக பண்ணி வைத்தான். திருஷ்யத்தை எத்திர ஹித்வாஷ்டிரம் விஜயானம் சில்பனைபுணம். துவஷ்ட பிரம்மான்னு ஒருத்தான், அவன் எல்லா வேலை எப்படி என்ன சிருஷ்டிக்கிறதே வேலை. இந்த விஞ்ஞானத்தை சில்பனைப்படுத்தாலே அந்த தேவ தச்சனர்கள் தான் கூட்டின்று விபரீ துவாரக்கையே அடியில் கட்டினான். சமுத்திர மத்திய ரத்யாச்சத்தர வீதீபிஹி யதா வாஸ்து விநிர்மிதம். 4 பக்கமும் சதுர்வீதி மங்கலம். 4 வீதீபிஹி யதா வாஸ்து விநிர்மிதம். வாஸ்து சாஸ்திரத்தின் பிரகாரம் நல்ல நல்ல ஸ்கொயர்ஸ் எல்லாம் பண்ணி, சதுர்வீதின்னு ஸ்கொயர் நிறைய பட்டணத்தை பண்ணான். சுரத்ருமலதோத்யான விசித்ரோபவனான்விதம். அங்கங்கே பார்க்கு, மரங்கள், விசித்திரமான ஈர்க்கும்படியான கொடி செடி எல்லா சம்பத்துடனும் ஹேமிஷ்டங்கைர் திவிஸ்பிருபிகி ஸ்பாட்டிகாட்டால கோபுரைஹி. ஆகாசத்தில் தொடம்படியான ஹேமிஷ்டங்கைஹி, தங்கத்து கொம்பு, கொம்பு அப்படின்னா மாட்டுக்கொம்பு. ஸ்பாட்டிகா அட்டால கோபுரைஹி, ஸ்பட்டிகம் என்ன, அட்டாலிகைகள் என்ன, ஒன்று மேல் ஒன்று கட்டின அட்டாலிகை கோபுரம். கோபுரங்கள் என்ன, ராஜதார குட்டைஹி கோஷ்டேர் ஹேம கும்பைர் அலங்கிருத்தைஹி. ஹேமகும்பைஹி, கோல்டன் குடத்துக்குள்ளே ராஜதார கூட்டைஹி, ராஜாக்கள் இருக்கிறதுக்கு இடத்தையும், ரத்ன கூட்டைஹி, ரத்னங்களுடைய குவியல் என்ன, கைமேர் மகா மரகதஸ்தலைஹி, மரகதம் என்ன, எல்லா இடத்திலையும் எல்லாம் ஐஸ்வர்யம் எடுத்தெடுத்து காணணும். வாஸ்தோஷ்பதீனாஞ்ச கிரகி வலிபி விஷ்ட நிர்மித்தம். வாஸ்து புருஷனுக்கு சந்தோஷப்படும் மாதிரி வீடெல்லாம் கட்டி, யார் இருக்கிறதுக்கு, முத்தராவாக இருக்கிறதுக்காக தன் கட்டப்பட்டிருக்கார். சாதுர்வண்ய ஜனாகீர்ணம் இருதேவ கிருஹோல்லசத்து. சாதுர்வண்டத்தைவரையும் குழந்தைச்சான். பிரம்மக்ஷத்திர வைசூத்திரர்களையும் அவ காரியம் பண்ணி, அங்கு ஒரு விதமான துக்கமும் இருக்கக்கூடாது, அதுக்கு பண்ணி, எத்தனை சாவஸ்திதோ மர்த்தியோ பக்தி தர்மயுஜத்தை. அங்க இருக்கிறவா மனுஷ தர்மத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் மாதிரி பண்ணி, ஷாமைக்கு கர்ணான்னு வரணும், அயாத் சுக்லான் மனோஜவான். வருணதேவன் என்ன பண்ணாருன்னா, ஷாமமான ஒரு காது மாத்திரம் ஷாமமான கலர், அயான்னு சுக்லான்னு மனோஜவான்னு, மிச்சமெல்லாம் வெளுப்பு குதிரைகள் ஒரு அனுபவிச்சான். மனோஜவான்னு அஷ்டோ நிதிபதி கோஷான்னு லோகபாலோ நிஜாதயான்னு.
குபேரன் அஷ்டநிதியையும் கோஷத்தையும் அனுபவிச்சான். யாருக்கு? அந்த துவாரகாபுரிக்கு தனம் கட்டுறதுக்கு, அங்க இருக்கிறவாளுக்கு சுகமா இருக்கிறதுக்கு. எத் எத் பகவதா தத்தம் ஆதிபத்தியம் ஸ்வசித்தையே, பெருமாள் அவளுக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் கொடுத்திருந்தோ அதெல்லாம் வாபஸ் கொடுத்தா இவருக்கு. பெருமாளை கட்டின்னு இருக்காரே ஒரு துவாரகாபுரியே, சர்வம் பிரத்யர்ப்பயாமாசு ஹரோ பூமிகத்தேன்றிருப்பா. பெருமாள் பூமியில் அவதாரம் பண்ண உடனே அவளுக்கு கொடுத்திருந்தெல்லாம் இவாள் வாபஸ் கொண்டு கொடுக்குறான். ஒவ்வொரு தெய்வத்தையும் அவள் என்னென்ன ஐஸ்வர்யம் வந்து எல்லாம் குழந்தை கொடுக்குறா. அதுக்கே அந்த துவாரகையில் அத்தனை ஐஸ்வர்யம் இருக்கு. மூழ்கி போன துவாரகை போனவாளெல்லாம் பார்த்துட்டு வரா. மதுரை இதுல இந்த துவாரகை இருக்குது, கண்ணனுடைய கோயில் அங்க கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்கு போர்த்து வெடியும் பண்ணியிருக்கா. பார்த்துக்கும் வரலாம். தத்திர யோக பிரபாவேனா நீத்வா சர்வஜனம் ஹரிஹி, யோக பலத்தாலே எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. பிரஜாபாலேன ராமேணா கிருஷ்ணன் திருத்தகா, அந்த பதராமனுடன் கூர்ந்து எல்லாரையும் கூட்டி நிஜகாம புரத்வாராத்து பத்மமாலி நிராயுதகா, அங்கிருந்து வந்துட்டு புரத்வாரத்தன்னு வந்துறான். மதுராவரிக்கு வந்துட்டு பத்மமாலி நிராயுதா, வரும் கையில் ஆயுதம் இல்லாத எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துறான். எல்லாரையும் அப்படின்னா 90% இன் 10% மதுரையிலேயே இருந்தார். யாரும் மதுரை இங்கே யாரும் இருக்கிறதே இல்லை. அதுக்கோஸ்கரம் அந்த மாதிரி எம்பெருமான் அந்த மதுரையிலே துவாரகையிலே துவாரகாபட்டணத்துக்கு சமுத்திரத்துக்கடையில் துவாரகை சமுத்திரத்துல வீட்டை கட்டி அதுக்கு எல்லா தேவர்களும் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து அதை வந்து புகழ்ந்தார்கள். அது கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா யோகமாயினாலே அவளால் அங்க இருக்க முடிஞ்சது. அந்த யோகமை இல்லாத நாங்களுக்கும் அங்க இருக்கிறதுக்காக இல்லை, இருக்கட்டும். அது எம்பெருமான் திருவிழா. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி சொல்லி முடிக்கிறார். அங்க எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துட்டு துவாரகை மறுபடியும் நிராயுதா, ஆயுதம் இல்லாத வந்து சேர்ந்தான். அஸ்மத்கரமாரம்பாம் எரிசேகவத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருவரம் பராம்.